ஐயனார் துணை சீரியல்ல சோழனுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்ச அண்ணன் தம்பிகள் வாங்க அது என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் விரிவாக பார்க்கலாம். நிலா தாலியை கழட்டி கொடுத்ததுமே சோழன் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ஏன்னா நிலா இப்படி அதிரடியாக முடிவெடுப்பாங்கங்கிறது நம்ம சோழன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்று. அவங்க எப்போதும் போல சும்மா காமெடியாக தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போந்தான் நிலா எங்கே போனாலும் இங்கே வந்துடுவாங்கங்கிற மாதிரி அவங்க கிண்டல் பண்ணி பேசுனாங்க. இந்த பேச்சு நிலாவுக்கு ரொம்பவே கோபத்தை உண்டாக்கி அவங்க தாலியை கழட்டி கையில் கொடுத்துட்டாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சோழன் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, பாண்டியன், பல்லவன் அப்புறம் சேரன் 3 பேருமே தான். நிலா தாலியை கழட்டி கொடுத்துட்டு கோவத்தில் தனியாக போய் நிற்கிறாங்க. அப்போ சேரண்ணன் சோழனை பார்க்குறாங்க. சோழன் ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. சோழனை பார்க்கும்போது இந்த நிமிஷத்தில் சேரண்ணனாவுக்கு ரொம்பவே பாவமாக தான் தோணுது. பாண்டியன் சோழனை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு நல்ல வார்த்தையாகவே பேச தோணாதாடா? அவங்க சும்மா தானே இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் நீயா ஏன் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? பாத்தியா, நீ தான் இப்போ எகத்தளமாக பேச ஆரம்பிச்ச. அவங்க இந்த தாலிங்கிற மாதிரி கழட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுதான் உன்னோட குணம். உன் வாயாலேயே நீயே கெட்டுக்கிடுத. உன்னை என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வெறுப்பேற்றுறாங்க பாண்டியன். உடனே நம்ம சோழன் இருக்கிற கோவத்தெல்லாம் பாண்டியன் கிட்ட காட்டுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சேரன் 2 பேர்த்தையுமே விலக்கி விட்டுட்டு, கொஞ்சம் அமைதியாக இருங்க சோழன், நீ பண்ண தப்பெல்லாமே நீ யோசிச்சு பாரு. எல்லாமே நீயாவே முடிவெடுத்து நீயா பண்ணது தான். இப்போ அந்த பொண்ணு பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பொண்ணை இந்தளவுக்கு பண்ண வச்சிருக்கிறது நீ தான். அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வராங்க. நிலா ரொம்பவே கோபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சேரன் சொல்கிறாங்க, நிலா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதப்பா. அவன் கொஞ்சம் முரடன் தான். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அவ்வளோ நல்லதா இல்லை. நான் வேணும்னா ஒன்று சொல்கிறேன், கேட்பியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலா, நீங்கள் சொல்லுங்கண்ணே, நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் கேட்டாலும் நீ கோச்சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, அதெல்லாம் நான் கோச்சிக்கிட மாட்டேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இந்த மாதிரி உனக்கு சோழனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிடிச்சிருக்கான்னா எந்த மாதிரின்னே கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற மாதிரி, குடும்பம் நடத்துகிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே யோசிக்காமல், சி, எனக்கு எப்படின்னு அவங்கள பிடிக்கும். பிடிச்சிருந்தா நான் ஏன் தாலியை உண்மையிலே கழட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுதுமா, ஆனால் தாலிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு பொருள் கிடையாது. இந்த கல்யாணம் ஏதோ ஒரு சூழ்நிலையால், ஒரு கட்டுப்பாட்டால் நடந்தாலுமே இது பேர் கல்யாணம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் ரிஜிஸ்டருமே ஆகியிருக்குது. இதை கல்யாணம் இல்லைன்னு சொல்லி யாராலையும் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீ டக்குன்னு தாலியை கழட்டி கொடுத்தது எனக்கே ஒரு மாதிரி தான்ப்பா இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு சுத்தமாக சோழனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் மனசு விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. 2 பேருமே சேர்ந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி 2 பேருமே டிவோர்ஸ் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீ தாலியை கழட்டி கொடுத்தா கூட ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. யாருக்கும் எந்த கவலையுமே இருக்காது. நீ கொஞ்சம் அதை மட்டும் யோசிச்சு பாருமா. இப்படி டக்குன்னு தாலியை மட்டும் கழட்டி கொடுக்காத அப்படின்னு சேரனன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம், நம்ம பண்ணது தப்பு தான். ஏன்னா நம்ம அம்மாலேருந்து எல்லாருமே தாலிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் எப்படி பண்ணியிருக்க கூடாது தான் அப்படின்னு சொல்லி நிலா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு உள்ளே போய், ஆமாம் அந்த தாலியை கொடுங்கன்னு சொல்லி சோழன் கையிலேருந்து கேட்குறாங்க. சோழன் இதை பார்த்ததுமே, எதுக்கு, அதான் வேணான்னு சொல்லி கழட்டி தந்துட்டிங்களே, இனிமேல் தேவையில்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இது சேரன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் செய்கிறேன். நீங்கள் அதை கையில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் சேரண்ணன், சோழன் அந்த தாலியை நீயே நிலா கழுத்தில் போட்டு விடுன்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் சாமி படத்துக்கு முன்னாடி வந்து அந்த தாலியை வச்சு கும்பிட்டு மறுபடியுமே நிலா கழுத்தில் அதை போடுறாங்க. நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு தடவை தாலி கட்டும்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு நிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அப்போவும் சரி இப்போவும் சரி, எப்போதுமே என் மனசில் கல்யாணங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இது இப்போதைக்கு நான் டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் என் கழுத்தில் கிடக்க போகிற ஒரு வேலி மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுதாங்க. ஆனால் வெளியில் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன், பல்லவன், சோழன் இவங்க 3 பேருமே நிலா மறுபடியும் மனசு மாதிரி தான் இந்த தாலியை கழுத்தில் வாங்கிக்கிடுதாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் சேரண்ணனுக்கு தான் தெரியும், விவாகரத்து கிடைக்கிற வரை தான் நிலா இந்த மாதிரி தாலியை கழுத்தில் போட்டுப்பாங்கங்கிறது. இது தெரியாமல் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. தம்பிங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம சேரனும் சேர்ந்து சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உள் மனசில் ரொம்பவே காயமாக தான் இருக்குது சேரண்ணனுக்குமே. சோழனுக்கு நிலா தாலியை கழட்டி கொடுத்ததுமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போ அதே தாலியை நாம் மறுபடியுமே கெட்டுறோங்கும்போது இன்னுமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவை பார்த்து நம்ம சோழன் சொல்கிறாங்க, ரொம்பவே தேங்க்ஸுங்க, நீங்கள் மறுபடியுமே இந்த தாலியை என் கையால் கட்டிக்கிட்டதுக்கு. நீங்கள் கழட்டி தந்ததோடு அப்படியே போயிடுவீங்களோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஐடி கார்டுன்னு எல்லா கார்டுமே இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஆதார் கார்டையும் எடுத்துகிட்டு வாங்க, நாம் வக்கீலை பார்க்க போகணுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சோழன், ஏங்க வக்கீலை பார்க்க போகணுன்னு சொல்லி அப்பாவியாக கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே ஃபஸ்ட்டு விவாகரத்து வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் இந்த தாலியை கழட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் உடனே ரொம்பவே கோவப்பட்டு, என்னங்க நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? தாலியை உங்கள் இஷ்டத்துக்கு கழட்டி கொடுக்குறீங்க, இப்போ விவாகரத்து வாங்கிக்கலான்னு சொல்கிறீங்க. எல்லாமே நான் செய்கிறேன், எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் செய்கிறேன். ஆனால் அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியலை. உங்களை நான் எப்போ கூட்டிகிட்டு வந்தனோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களை முழு மனசாக என் மனைவியாக மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு எப்போதான் புரிய போகுதோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோழன் புலம்புறாங்க. இதை பார்க்கும்போது தான் நிலாவுக்கு புரியுது, அப்போ நிஜமாவே சோழன் மனசளவில் நம்மளை மனைவியாக தான் நினைக்கிறாங்க. நாம் தான் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருந்திருக்கோம். ஆனாலும் எனக்கு இப்போ இதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. எனக்கு என்னோடய லட்சியத்தை அடையணும், நான் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும், என்னோடய ப்ரொஃபஷனில் நான் நல்லபடியாக வேலை பார்த்து நல்லா உயர்ந்து வரணும். இதுதான் இப்போதைக்கு என்னோட கனவாக இருக்குது. இதுக்கு இடையில இந்த கல்யாண வாழ்க்கைலாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்க மனசளவில் நினச்சிட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நாம் நாளைக்கு கண்டிப்பாக விவாகரத்து வாங்குறதுக்கு வக்கீலை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக்காகி தான் நிற்கிறாங்க. நிலா அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.